அல்லவா என்ன இப்படி மழை பெய்யுது, காத்தடிக்குது, இப்ப எங்கேயும் வெளில போக முடியாதோ? ஏன்டா பஸ் இந்த மலையில வந்து நிக்கிறா, அப்புறம் ஜுரம் வந்து பட்டு கிடக்கிறதுக்கா? உள்ள போடா. என்னப்பா இப்படி காத்தடிக்குது? அதான் டிவில ரேடியோலயும் தான் சொல்லிட்டு இருக்கானுல்ல, நீ புயல் வந்திருக்கா, நீ கரையை கிடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கானுல்ல. ஆமா, இந்த புயலுக்கு பேர் என்னப்பா? முன்னாடி வந்த புயலுக்கு வந்து கஜா புயல் வச்சானுவா, இந்த புயலுக்கு பேர் என்ன? அந்த புயலுக்கு வந்து வாயில வர்றாப்புல அழகா வந்து கஜா புயல் வச்சானுவ. இப்போ என்ன பேரை வைக்கிறானுவ? ஏன் வாயில நுழையிறாப்புல நல்ல ஒரு தமிழ் பேர் வச்சா என்ன? இவனை பொறுத்த மாதிரி பெரிய பாடாவுல இருக்குது. சரி, இந்த மலையில நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு போனா. ஏன் நீங்க மட்டும் போய் டீ குடிச்சிட்டு வரீங்களா? வீட்டுல நான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்தா என்ன? வாங்கிட்டு வரலாம் தான் பஸ் நினைச்சேன். ஆனா கையில வந்து காசு இல்ல, இருந்த காசுக்கு நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி சரி, மழை விட்டதுக்கு அப்புறம் நீ போய் குடிச்சிட்டு வா. இப்ப உள்ளுக்குள்ள போ. இப்ப இந்த மலையில நினைச்சுக்கிட்டு இப்ப அவன் சேட்டு வருவான், அவங்க கூட சேர்ந்து சுத்தலான்னு நினைக்காத. சேச்சே, அதெல்லாம் அவன் பேச்சே பேசாதியப்பா. அவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவனை போய் சொல்லியா, அவங்க கூட போய் சேர்ந்து சுத்தாதன்ட்டு என்னப்பா சொன்னா? அடடே வாமாப்ல, உன்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லாத, என்ன பத்தி பிளாக் அடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. மாப்பிளைக்கு எப்பவுமே தமாசா. ஏன் மாப்பிள்ள இந்த மலையில வரா? மலையெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்படியே நான் வரும்போது என்னமோ என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது என்ன சொன்னா? ஏன் திரும்ப உங்களுக்கு அவசியம் சொல்லி ஆகணுமோ? உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்னா. ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்ட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பன்னு பேரன் சேர்ந்துக்கிட்டு என்ன கேவலப்படுத்தீங்களா? இந்த மழை பெஞ்சதுனால ரோட்ல சேரா கிடக்குதா, அந்த சேத்துல இதுல வலிக்கிட்டு கீழே விழுந்து கை கால் உடஞ்சு போயிடுச்சு. உனக்கு அந்த நல்ல செய்தி சொல்லுந்தியா? ஓஹோ, உனக்கு இந்த ஆசை வேற இருக்குதா? நான் சேத்துல வந்து வலிக்கிட்டு கீழே விழுந்து கை கால் உடையன்னு அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். இவ்வளவு எண்ணத்தோட இருக்கிறா நீ? மனசு ஃபுல்லா வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருடி, ஒன்றை கீழே போய் விழு வைக்கிறேன். ஏன் செருப்பு எடுத்தா என்ன அடிச்சுக்கணுங்க? பழைய சடியில் வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்டு இருக்கிற ஹல்வா நான் வாங்கிட்டேன், நான் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். நம்ம மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லணுமே அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாக்கா என்னடா சேத்துல வலிக்கிட்டு கீழே வந்து கை காலை உடச்சிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்களா? என்ன சொல்லணுங்க? உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்த பற்றியெல்லாம் நல்ல எண்ணத்தில். என்ன மாப்பிள்ள சொல்ல, உண்மையாவா? ஆமாம் மாப்பிள்ள, அங்கே வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்டு இருக்கிற ஹல்வா நான் வாங்கிட்டேன், நான் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த தீட்டு வந்த பற்றியா இந்த சட்டியை எவ்வளோ பெரிய சட்டி கொடுத்தா? இது மாதிரி ஒரு 4 சட்டி கொடுத்தா ஹல்வா. என்ன மாப்பிள்ள சொல்ல, 4 சட்டியா? ஆமாம் மாப்பிள்ள, 4 சட்டி கொடுத்தா ஹல்வா. சீக்கிரம் உங்கள் அப்பா போக சொல்லு, இல்லாட்டி சரியா போயிட போகுது. என்னடா வெள்ள நிவாரண நிதி கொடுத்த ஆளுவா? நீ கையில வச்சுக்கிற சட்டியை பார்த்தா ரொம்ப பழைய சட்டியா இருக்குதுடா. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? பழைய சட்டியா புது சட்டியான்ட்டு கிடைச்ச வரை லாபம் போய் வாங்க. சீக்கிரம் போ, இல்லைண்டாக்கா சரியா போயிட போகுது. சரி அப்பா வட போவோம். ஏன் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ பேரையும் கூட்டிட்டு போங்களா? கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்குதா உனக்கு? நிவாரண நிதிண்டாக்கா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பா ஹல்வா. நீ ஒரு ஆளு போ, அவன் சின்ன பையன் இருந்தாக்கா அவனை ஏமாத்தி போடுவானுவ. நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா போ. ஓ அப்படியா? ஒரு ஆளுக்கு தானா? சரி அப்பா வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த கொடையை எடுத்துட்டு வாடா. ஏன் உனக்கு நிவாரண நிதி பொருள் இது தேவையில்லையா? கொடையை எடுத்துட்டு போறாங்கறா? கொடையை எடுத்துட்டு போனிட்டாக்க உன பணக்காரன் நினைச்சு கொடுக்க மாட்டானுவ. கொடை இல்லாம நுழைஞ்சிட்டு போ. அவன் சொல்றது சரிதான்ப்பா. கொடை கிட்ட எடுத்துட்டு போனிட்டாக்க பணக்காரன் நினைச்சு கொடுக்காம போயிட போறானுவ. நுழைஞ்சிட்டு அப்படியே போக, சீக்கிரம் போக. இது என்னடா புது பொருளியா இருக்குது? கொடை எடுத்துட்டு போனா பணக்காரனா? அப்பாடா சனியா போயிருச்சுப்பா. ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு முன்னாடி சொல்லிக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. இப்போ அவர் போய் சேரத்துக்குள்ள அங்கே எல்லாம் சரியா போயிட போகுது. ஏன் மாப்பிள்ள என்ன விட்டுட்டு போனா? என்ன விட்டுட்டு போனா? உங்கள இந்த நிவாரண பொருள் வாங்குறதுக்கு தான். ஏன் என்ன விட்டுட்டு போனா? என்னைய கூப்பிட்டுருந்தாக்க நானும் வந்திருப்பேன்ல, நம்ம 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்டா உங்க அப்பா ஈசாக்க மாதிரி நீ இருக்கிறா? கொஞ்சம் கூட மண்டையில மூளை இல்லாம. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஊர்லயாவது வந்து நிவாரண பொருள் கொடுப்பானடா? மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கொடுப்பானுவ. நான் சொன்னதை நம்பிக்கிட்டு அவர் உளுந்து ஓடுறாரு, நீனு அவரை ஓட வைக்கிறா. ஏன் மாப்பிள்ள என்ன கூட்டிட்டு போலன்ட்டு வேற கேட்கறா? என்னதான் உங்களோட புத்தியே தெரியல போ. அப்ப இந்த கையில சட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த சட்டி எது உனக்கு? யாரோ தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்கிறா மாப்பிள்ள. மழை வந்த உடனே சட்டியை போட்டுட்டு அப்படியே வந்து ஓடிட்டாங்க. சரி, நான் வர வழியில பார்த்தேன், நானும் அதே சட்டி கிடந்துச்சு. சரி, நம்ம வீட்ல இருந்து இந்த மாதிரி சட்டி இல்லையே, நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். ஏண்டா திருடிக்கிட்டு போறதை வந்து எவ்வளவு அழகா நீ சொல்ற, அனாதையா கிடந்துச்சு நான் அதை எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. சரியான ஆள்டா நீ. ஏன்டா அந்த பக்கம் போறா? உங்க வீடு இந்த பக்கம் இருக்குது. இதுமாதிரி மழை டயத்துல வெளில போனா தான் ஜாமான் கிடைக்குது மாப்பிள்ள. அதுக்காக போய் பாக்குறேன் வேற எதுவும் பானைக்கிற கிடைக்குதான்ட்டு. ஆடா தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு.